Hi friends, this is Nevita. In the video 11th standard bio botany page number 119 cell the unit of life lesson la irukra bright field microscope அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப் தான் வந்து ரொட்டீனாக யூஸ் பண்ணுற ஒரு மைக்ரோஸ்கோப். எதுக்கு அப்படின்னா வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் செல்ஸ், அதாவது ஆஸ்பெக்ட்னா வந்து அம்சம் அப்படின்னு அர்த்தம். ஸோ செல்ஸோட அம்சங்களை பற்றி படிக்கிறதுக்கு வந்து பிரைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப் தான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் அலோவ்ஸ் லைட் டு பாஸ் டைரக்ட்லி த்ரூ த ஸ்பெசிமென் அண்ட் ஷோஸ் அ வெல் டிஸ்டிங்யூஸ்ட் இமேஜ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் போர்ஷன் ஆஃப் த ஸ்பெசிமென். இப்போது ஸ்பெசிமென் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பாக்டீரியல் செல்லோ ஏதோ ஒன்று தான் வந்து ஸ்பெசிமென் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அது வழியாக டைரெக்டாக வந்து லைட்டை பாஸ் பண்ணுறாங்களாம். பாஸ் பண்ணிவிட்டு அப்போ பாஸ் பண்ணும்போது அதோட வேறு வேறு பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும்ல, ஸோ அதெல்லாமே வந்து நல்லா தெரியுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஷோஸ் ஏ வெல் டிஸ்டிங்யூஸ்ட், வேறு இதெல்லாமே நல்லா தெரியுது ஃப்ரம் டிஃப்ரெண்ட் போர்ஷன் ஆஃப் த ஸ்பெசிமென் வந்து டிஃப்ரெண்ட் போர்ஷனில் இருந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கலரை வந்து அந்த கான்ட்ராஸ்ட் அப்படின்னா வந்து அந்த நமக்கு இன்னும் பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சில ஸ்ட்ரெயினிங் இருக்கும். ஸ்ட்ரெயினிங்னா வந்து சில லிக்விட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஊற்றும் போது நியூக்ளியஸோட கலர் மட்டும் வேறையாக மாறிடும், இந்த செல் மெம்பரேனோட கலர் மட்டும் வேறையாக மாறிடும். ஸோ அதெல்லாமே நீங்கள் லேபில் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயினிங்கை வந்து நம்ம அந்த ஸ்பெசிமென் மேலே யூஸ் பண்ணிக்கலாம் வித் ரீஏஜென்ட் தட் ரியாக்ட்ஸ் வித் த செல்லு கூட ரியாக்ட்ஸ் பண்ணும் அண்ட் டிஷ்யூஸ் காம்பனண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்டில் இருக்கிற செல்ஸ் கூடயோ டிஷ்யூஸ் காம்பனண்ட்ஸ் கூடயோ ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மூலிமா என்னால் பிரைட்டான ஒரு இமேஜை பார்க்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, த லைட்ஸ் ஆர் ஃபோக்கஸ்டு பை கண்டென்சர் ஆன் த ஸ்பெசிமென் ஆன் அ மைக்ரோ ஸ்லைட் பிளேஸ்ட் அப்பான் த அட்ஜஸ்டபிள் பிளாட்ஃபார்ம் கால்ட் ஸ்டேஜ். முதல்ல வந்து இந்த மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும், ஓகேவா? ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம், மைக்ரோ ஸ்லைடை ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே தான் எனக்கு என்ன இருக்கும், ஸ்பெசிமென் அப்படிங்கிறது இருக்கும். இப்போது லைட் எல்லாமே கண்டென்சர் மூலயமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆகும். இந்த ஸ்பெசிமென் மேலே லைட் எல்லாமே ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களே, இதுதான் வந்து பிரைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் தெரியுதா, அதுக்கப்புறமேட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்லைட் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. கீழே வந்து ஃபோக்கஸ் கண்ட்ரோல் நாப்ன்றது இருக்குது. ஸோ அது மூலிமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கண்டென்சர் லென்ஸ் அப்படிங்கிறது ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்களா, அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா லைட் எல்லாமே லைக் அதுதான் அதோட பொறுப்பு தான், எவ்வளோ லைட் அது மேலே விழணும் அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் லைட் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா காம்பேக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப் சிஎஃப்எல்லேருந்து அல்லது லைட் எமிட்டிங் டயோடு எல்இடியிலேருந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அது வந்து 2 லென்ஸ் சிஸ்டம் வழியாக பாஸ் ஆகும். ஒன்று ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், இன்னொன்று ஐபீஸ். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லென்ஸு, ஐபீஸுங்கிறது ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து ஐபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், இது வந்து ஐபீஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இதுக்கப்புறம் 4 ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்குது. என்னென்னா 5x 10x 45x 100x, அதாவது அதை பெருசுப்படுத்துகிற 4 ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி ஃபிக்ஸ்ட் அட் எனி சர்டன் பாயிண்ட் டு கெட் த ரெக்வைர்ட் மேக்னிஃபிகேஷன். நம்ம நார்மலாகவே பண்ணுவோம்ல சில இடத்துல எல்லாமே, எப்போ வந்து கரெக்டாக நமக்கு இமேஜ் தெரியுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இது பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு ரெக்வைர்ட் மேக்னிஃபிகேஷன் கிடைக்கிற வரைக்கும் அதை வந்து ரொட்டேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னா நியூமெரிக்கல் அப்பர்ச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு பிரின்சிபல்லையும் ஓன் ரிசால்விங் பவர் அப்படிங்கிற ஒரு இதுலேயும் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரிசால்விங் பவர் அப்படின்னா எவ்வளோ கிளியராக இன்னும் தெரியுது, இன்னும் எவ்வளோ கிளியராக அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே தெரியுது அப்படிங்கிறத பொறுத்தும். நியூமெரிக்கல் அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு இடத்துல அந்த ஒரு பொருள்லேருந்து ஒரு தீட்டா அளவுக்கு வந்து அந்த லைட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதை பொறுத்தும் வந்து அதை தான் நியூமெரிக்கல் அப்பர்ச்சர் சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 பிரின்சிபல் படி நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் மூலமா அதை வந்து ப்ரைமரி மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ரியலான ஒரு இன்வெர்ட்டடான ஒரு இமேஜ் கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே இருக்குல்ல, இதுதான் லைட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறது, லைக் பிரைட் லைட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறது. அதிலேருந்து கிடைக்கிற இமேஜ் வந்து எனக்கு இப்படி தான் இருக்கும், ஓகேவா? இமேஜ் டேக்கன் யூஸிங் லைட் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது. இப்போ நம்ம இதோட ரே டயக்ராம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கும், ஐ லென்ஸ் இருக்கும். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கும், ஐ லென்ஸ் ஐக்கு பக்கத்தில் இருக்கும். சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? ஓகே. அடுத்தது இதுதான் வந்து ஆப்ஜெக்ட், ஓகேவா? ரொம்ப சின்னதாக இருக்குது.
அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டிவ் லென்ஸில் பட்டு எனக்கு இனிஷியலாக ஒரு இமேஜ் வந்து இப்படி கிடைக்குது. இனிஷியலான ஒரு இமேஜ் எப்படி கிடைக்குது, எனக்கு ரியலாகவும் இன்வெர்ட்டடாகவும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெர்ட்டட்னா என்னது, எனக்கு இது வந்து இப்படி இருக்குது, இது வந்து இப்படி இருக்குது, ஸோ தலைக்கீழாக இருக்குல்ல, அப்படி கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யார் மூலயமா, ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் மூலயமா. ஓகே, இது வந்து ப்ரைமரி மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரியல்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது உங்களுக்கு இந்த இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் 3 டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, இன்னொன்று டாட்டட் லைன்ஸாக இருக்குது, இன்னொன்று வந்து கொஞ்சம் டாட்டட் லைன்ஸே பட் தூரமாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான 3 டைப் ஆஃப் இது இருக்குல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே இருக்கிற இமேஜ் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த பிரைட் லைன்ஸ் மூலியமாக தான் கிடைக்குது. ஓகேவா. ஸோ அந்த பிரைட் லைன்ஸ் எல்லாமே இன்டர்செக்ட் ஆகிறதுனால தானே கிடைக்குது. அதனால தான் அதை வந்து ரியல் இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் எப்படி கிடைக்குது, த்ரூ த ஐபீஸ் லென்ஸ் வழியாக கிடைக்குது. அது வந்து செகண்டரி மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வர்ச்சுவலாகவும் இன்வெர்ட்டடான ஒரு இமேஜாகவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது இதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஆப்ஜெக்டாக இருந்தது, இது வந்து இதோட இமேஜாக இருந்தது. ஓகேவா. இப்போது இந்த லென்ஸ்க்கு இது வந்து ஆப்ஜெக்டாக இருக்கும், இதுதான் இமேஜ். இந்த ஃபைனல் இமேஜ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் வந்து இமேஜாக இருக்கும். விச் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து வர்ச்சுவலாக இருக்குன்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு இன்வெர்ட்டடாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ இது வந்து இப்படி இருக்குது. ஓகேவா. இந்த இமேஜ் வந்து எனக்கு இப்படி கிடைக்கும். ஓகே. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க எவ்வளவு மைண்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு 2 லென்ஸை வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லென்ஸ்லேருந்து கொஞ்சம் அளவுக்கு எனக்கு மேக்னிஃபை ஆகுது. இப்போ இன்னொரு லென்ஸ் மூலிமா அந்த கிடைச்ச ஒரு இமேஜாக ஆப்ஜெக்டாக வச்சு இன்னொரு இமேஜை வந்து அவங்க வாங்குறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதை ஏன் வந்து வர்ச்சுவல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த டாட்டட்ல இதுவாக இருக்குல்ல, அது மூலிமா இருந்து தானே உங்களுக்கு இந்த ஃபைனல் இமேஜ் கிடைக்குது. ஸோ அதனால தான் அது வந்து வர்ச்சுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே இப்போ இதுதான் லென்ஸ்னால் இதோட சென்டரில் இருக்கிறத ஆப்டிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எனக்கு ஆப்டிக் சென்டர் வழியாக ஒரு லைன் போகுது. ஓகே. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இங்கேருந்து இந்த ஆப்டிக் சென்டர் வழியாக போகுது. அதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, ஸோ நான் இதில் உங்களுக்கு கோடு போட்டு காட்டுறேன். இதுதான் வந்து இந்த ஆப்டிக் சென்டர் வழியாக போகிற ஃபஸ்ட்டு லைன். ஓகேவா. அடுத்தது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நமக்கு ஆப்ஜெக்ட்லேருந்து 2 டைப்ஸ் ஆஃப் லைன் போகும். ஒன்று வந்து அந்த ஆப்டிக் சென்டர் வழியாக போகிற லைன் ஒன்று, இன்னொன்று இங்கே போய் ரிஃப்ராக்ட் ஆகி போகிற லைன் ஒன்று இருக்கும். ஓகேவா. ஸோ அது ரெண்டும் என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் இடத்துல இப்படி வரும், இது வந்து இப்படி வரும். ஸோ ரெண்டும் ஒரு பர்டிகுலர் இடத்துல மீட் பண்ணும்போது எனக்கு ஒரு இமேஜ் வந்து கிடைக்குது. இனிஷியலாக ஒரு இமேஜ் வந்து கிடைக்குது. ஓகேவா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து 3 இது ஃபார்ம் ஆகுது. ஒன்று வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ஓகேவா. இன்னொரு லைன் வந்து இந்த ஆப்டிக் சென்டர் வழியாக அப்படியே போகுது. இந்த ஆப்டிக் சென்டர் வழியாக அப்படியே போகுது. இன்னொரு லைன் வந்து இங்கே பட்டு ரிஃப்ராக்ட் ஆகி இப்படி போகுது. ஓகே. ஸோ அப்போ எனக்கு அங்கே கிடைக்கிறதா ஒரு இனிஷியலான ஒரு இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது வந்து இதுக்கு ஆப்ஜெக்டிவாக இருந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வர லைன் என்ன ஆகுது, உங்களுக்கு இங்கேயும் படுது இங்கேயும் படுது, பட்டு இப்படி கண்ணுக்கு போகுது, ரிஃப்ராக்ட் ஆகி நம்ம கண்ணுக்கு வந்து தெரியுது. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த ஒரு டாட்டட் லைன்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ் எல்லாமே நம்ம இது பண்ணி இங்கே வரைக்கும் கொண்டு போகிறோம். அதே மாதிரி இந்த ஒரு லைன் இருக்குல்ல, இதை வந்து நம்ம அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து வர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாட்டட் லைன்ஸ் மூலிமா ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து வர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. இந்த ஆப்டிக் சென்டர் வழியாக போகிற லைனுக்கும் இதுக்கும் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து என்னது, எனக்கு ஃபைனல் இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரேஸை மட்டும் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா கூட போதும். ஓகே. அதுக்கப்புறமேட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வழியாக இந்த சென்டர் வழியாக போகிற ஒரு லைனை ட்ரா பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ பேசிக்காக இதுதான். அந்த ரிஃப்ராக்ஷன் நடந்து இங்கே இருக்கிற லைன் வந்து இப்படி போய் ரிஃப்ராக்ட் ஆகிடுது. இந்த ரிஃப்ராக்ட் ஆகிற அந்த ஒரு ப்ராத்தை வந்து நம்ம கணக்கு பண்ணி வரைகிறது தான் வந்து நம்ம வர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மூலயமா ஃபார்ம் ஆகிறது தான் வந்து எனக்கு இங்கே இருக்கிற செகண்டரி மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இது வந்து இந்த இமேஜ் கிடைக்கிறதுல இது வந்து ப்ரைமரி மேக்னிஃபிகேஷன். அதுக்கப்புறம் இது கிடைக்கிறதுல இதுதான் வந்து செகண்டரி மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.